போது நிறுத்துங்கடா. நிறுத்துங்கடா. ஏண்டா கவர்மெண்ட் காட்டுல தான் சந்தன மரம் கண்ணாபுண்ணான்னு வளருது. அத நாங்க வெட்டுறப்போ நீ வேண்டான்னு தடுத்தியாமே. அதுக்கு தானுங்க எங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. என் கடமையை தானுங்க நான் செஞ்சேன். ஓஹோ, சரி. மரத்தை வெட்டதுக்கு இப்படி படபடன்னு பேசுற. இப்ப மனுஷன் உன்னை வெட்ட போறாங்களே, என்ன பண்ண போற? ஐயா, உன் குடும்ப நடுத்தருக்கு வர போகுது. ஐயா, உன் புள்ள குட்டி சோத்துக்கு லாட்டி அடிக்க போகுது. ஒரு பழமும் அறியாதே ஐயா. என் குழந்தை குட்டிகளை எல்லாம் அனாதை ஆக்கிடாதீங்க ஐயா. ஐயா, சரி 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 ஐயா, சரிடா. ஏண்டா பரதாமா இருக்கு, விட்டுலாமா? இவனை கொன்னாதான் பின்னாடி வரவங்களுக்கு புத்தி வரும். நீங்க என்னப்பா எல்லாரும் மேலயும் பரிதாபப்பட்டுக்கிட்டு இப்படி வாங்க. இந்த பாவத்துல என்னால பார்க்க முடியல. ஐயா ஐயா ஐயா. ஏய், அந்த ஈட்டியை குடுறா. ஐயா ஐயா. ஏம்மா, உங்க அண்ணன் சப் இன்ஸ்பெக்டரா நம்ம ஊருக்கே வந்ததுக்காக உங்க அப்பா விருந்து வைக்கிறாரு. ஊருக்கு உங்க அண்ணன் தங்க வேலை எங்க போனானே தெரியலையே. போமா, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா. போ சீக்கிரம். ஏமா பண்ற? சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்கடா. கோழியே இப்பதான் வருது, குழம்பு வச்ச மாதிரிதான். தங்கவேல் சப் இன்ஸ்பெக்டரான புண்ணியத்துல அவங்க அப்பா கோழி எடுத்து சோறு போடுறான். ஓசல் திங்கிறதுக்கு ஏன்டா இப்படி ஆத்திரப்படுறீங்க? மாப்பிள்ள தண்ணி உண்டா? ஏன் அவ்வளவு லேட் பண்ணிட்டா? அப்பா கோழியை வாங்கிட்டு வந்தாரு, அதான் லேட் ஆச்சு. வேலை பார்த்துட்டு போடி. மசாலா அரைச்சு குடுக்கறதுக்குள்ள மத்தியானம் வந்துடும். ஊர் கவுண்ட் எல்லாம் கூடி இருக்கிற சோறு போட வேணாம். போடி. சின்னவன இங்க வா. அப்பா, இது வேற அட்டை பொட்டியில பிராந்தி வச்சிருக்கிறேன், வேண்டியவனுக்கு எல்லாம் ஊத்தி கொடு. சில வேண்டாத திராவிங்க வந்திருக்கு, அதுங்களுக்கு பிளாடர் இருக்க சாராயத்தை ஊத்தி கொடு. ஜமீன்தார் கவுண்டர் வராரு, அவர் முன்னாடி குடிச்சுட்டு கும்மளம் போடாது. அவரு வந்தாருன்னா ஒரு நாளாவது பொச்சாமிக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி, காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி சொன்னா தானே பண்டுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன, புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு. நாமளே கையெழுத்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டுனுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க. தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடுறோம்னாச்சே. அட, நம்ம அம்மா வாசிங்க பல்ல காட்டுறான். ஏன் விலை கூட போறியா? டேய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தேங்களா போயிட்டீங்க. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமாவது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லி வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு கையெழுத்து போடுறிய, அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்க? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அடேங்கப்பா, பங்காளி புள்ள தங்கவேலு படிச்சு முடிச்சு டாக்டர் வந்துட்டானா? அவன் புள்ள எனக்கு இருக்க விளக்கண்ண. நான் என்ன படிக்க மாட்டேன் சொன்னேன்? விட்டுருந்தா எம்ஏ வரைக்கும் போயிருப்பேன். கிடிச்ச. ஏடா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கிட்டு வாதியார் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏதோ என் பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பள்ளிக்கூடம் போனாரு? என் கூட சேர்ந்து குண்டுதான் அண்ணன். ஆமா, என் புள்ள படிச்சு போட்டு என்ன பண்ண போறான்? 1000 2000 அடிமை தொழில் செய்யணுமாக்கா? என் புள்ள ராசவட்ட சம்பாதிக்கிறானே. பணம்லாம் சம்பாதிக்கிறாருங்க, ஆனா போலீஸ்ல பிடிச்சா பெண்டு கண்டு போயிருங்கோ. ராஸ்கல். ஏடா சாராயம் கட்சி தப்பா? சர்க்காருக்கு தெரியாம சந்தன மரம் வெட்டுறோம். ஏதோ சீசன்ல கஞ்சா போடுறோம், ஊருக்குள்ளே போடுறோம், காட்டுக்குள்ள தானே, தப்பா? தப்புதானுங்க சாமி, ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லைங்க. வேலையை பாடுறா. வேலையை பாடுறா. சனிக்கிழமையான சாப்பிடுறதுக்கு மத்தியானம் ஆயிடுது.
முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் சுகம் அட இருக்கும்? தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கும் தான் தெரியும். அண்ணா இன்னும் காப்பி குடிச்சிட்டு போலாம்ல? ஏகப்பட்ட வேலை இருக்கு சும்மா இரு. அப்பா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உயிர் நீ எடுக்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீங்க ஓட்ட போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. டேய் இது வெறும் என்ஃபீல்டா. நான் ராயல் என்ஃபீல்ட ஓட்டுனவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாப்பா. ஆ? என்னங்க என்ன? வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்தி வர. அடி போடி. இல்ல உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறாரு பாரு. சர்க்கரையே போட மாட்டேன் போட்டு நீங்களே ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்திருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய் விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். தங்கவேலு. யாரது? ஏப்பா ஏப்பா ஏடா காது கேக்கலடா உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கலடி சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான். சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன். வேட்டியை குடுறா. ஓ, கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா டம்மு கும்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. Stop there. Remove the cap. நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் தள்ளு. அப்பா ஐயோ கத்தால, அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா, அப்பா எழுச்சிக்கு போறாரு. அப்பாக்கு நான் நீங்க பயப்படுவோம். மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப்போர்ட் பட்டு உதவியா பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்பி காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு. காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டேன். எஸ்ஐ சார், இவன் எப்பயார் போட்டு உள்ள தரணும். யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் எது குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான் சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன். ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவன, அட போயா. இவ சின்னதுலே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க?